ஆறுமுகசாமி ஆணையத்தில் நாளை முதன்முறையாக ஆஜராக உள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், ஓ பன்னீர்செல்வத்துடன் வேறு யாரெல்லாம் ஆஜராக வாய்ப்பு உள்ளது? தகவல்களை பதிவு செய்யுங்க. பாலா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து கடந்த அதிமுக ஆட்சியின் போது அமைக்கப்பட்ட அந்த விசாரணை ஆறுமுகசாமி ஆணையம் என்பது தொடர்ந்து தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் 90% விசாரணை என்பது முடிவடைந்த நிலையில் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய 10% விசாரணை பணிகள் என்பதை தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில இதுவரை 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டு இறுதியாக முதல் முறையாக நாளைய தினம் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விசாரணைக்காக ஆஜராகிறார். அவரோடு சசிகலாவின் அண்ணன் மனைவியாக இருக்கக்கூடிய இளவரசியும் ஆஜராக இருக்கிறார். இந்த இருவருக்கும் ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நாளை காலை சுமார் 9:30 மணி அளவில் இளவரசியும் 11:30 மணிக்கு திரு ஓ பன்னீர்செல்வமும் விசாரணை ஆணையத்தில் ஆஜராகிறார்கள். குறிப்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளரை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே முறை சம்மன் அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக பல்வேறு காரணங்களாக ஆறுமுக விசாரணை ஆணையம் சார்பாக 4 முறை அது ஒத்திவைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில 9வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது நாளைய தினம் அவர் ஆஜராகிறார். அதுல அவருடைய கருத்துக்கள், குறிப்பாக அந்த மரணம் குறித்து விசாரணை இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆதாரங்கள் உள்ளிட்டவை எல்லாம் நாளைய தினம் விசாரணை ஆணையத்துல அவர் விசாரணை ஆணையத்தில் அவர் கொடுப்பார். அந்த அடிப்படையில நாளைய தினம் அவர் விசாரணைக்காக ஆஜராகக்கூடிய நிலையில அவரோடு சசிகலா அவருடைய உறவினரான இளவரசியும் ஆஜராகிறார். ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக எய்ம்ஸ் மருத்துவர்கள் 8 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில மிக முக்கியமாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவரிடம் இந்த விசாரணை என்பது நடைபெற இருப்பது மிக முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுது. பாலா, அபினேஷ், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.